ඒ කියන්නේ මහා බැංකුව මුදල් අමාත්‍යාංශයෙන් ගලවලා අගමැතිතුමා நிதியமைச்சின் கீழ் இருந்த மத்திய வங்கியை பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பிரதமரின் கீழ் கொண்டு வந்துள்ளார் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜிஎல் பீரிஸ் குற்றம் சாட்டியுள்ளார். ශ්‍රී ලංකා ආඥාපනත කිව්වොත් මොනිටරි ලෝ අපේ මූල්‍ය නීතිය මොනිටරි ලෝ ඒකේ පැහැදිලිව සඳහන් වෙනවා. ඒ කියන්නේ இன்று கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். அவர் அங்கு தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில் ரணில் விக்ரமசிங்க மத்திய வங்கியை பிரதமரின் கீழ் கொண்டு வந்துள்ள செயலானது ஒரு சட்டவிரோத செயலாகும். மத்திய வங்கி நிதியமைச்சின் கீழே செயற்பட வேண்டும் என்பது நிதி தொடர்பான சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயமாகும். இது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டமாகும். எனவே வர்த்தமானி அறிவித்தல் மூலம் இதில் மாற்றங்களை மேற்கொள்ள முடியாது. எனினும் மத்திய வங்கி தனது கண்காணிப்பின் கீழ் இருக்க வேண்டும் என்பதற்காகவே பிரதமர் இந்த சட்டவிரோத நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். இதனை அறிந்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இந்த விடயம் தொடர்பாக ஆராய்ந்து நடுநிலையான விசாரணை மேற்கொள்வதற்காக தேர்ச்சியுடையவர்கள் கொண்ட ஒரு குழுவை நியமித்தார். இந்நிலையில் குறித்த விசாரணையை தடுக்கும் முகமாக குறித்த விடயம் தொடர்பாக பரிசீலனை மேற்கொள்ள 3 சட்டத்தரணிகள் கொண்ட குழுவை பிரதமர் நியமித்தார். எனவே பிரதமரால் அமைக்கப்பட்ட குழுவானது இலங்கை அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட ஒரு குழு என்று யாரும் நினைக்க கூடாது என்றும் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். නීතිඥයන් 3 දෙනෙකුගෙන් සැදුම්ලත් කමිටුවක් අගමැතිතුමා පත් කළා. දැන් කවුරුවත් හිතන්න හොඳ නැහැ ඒක නිල වශයෙන් ශ්‍රී ලංකා ආණ්ඩුව පත් කරපු කමිටුවක් කියලා. එහෙම කමිටුවක් නෙවෙයි ඒක. විධිමත් කමිටුවක් නෙවෙයි. අගමැතිතුමා තෝරාගත් කමිටුවක්.